உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா வரப்போறவ பெரிய படிப்பு படிச்சிருக்கணும். வசதியிலயும் அந்தஸ்திலையும் எங்களுக்கு சமமா இருக்கணும். இங்க பாருங்க, எனக்கு தகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப தகுதின்னு பேசிட்டு இருக்காத கல்யாணி. அருளுக்கு சரியான பொருத்தம்னா அது நந்தினி தான். அவதான் அருளுக்கு தகுதியானவன் முடிவு பண்ண நீங்க யாரு? என் புள்ள விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நானும் என் புருஷனும் தான். நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. கல்யாணி, யார்கிட்ட என்ன பேசுற? தம்பி குணா, மாமா ஏன் அக்கா வடிக்கிறீங்க? ஏய், வாய முடுறா, வெளிய போ. குணசேகரா, நீ பண்ணது தப்பு. பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் என்ன பழக்கம்? ஆமாப்பா, நம்ம குடும்பத்துல இல்லாத பழக்கண்டா இது. அவ என்ன பேசிருந்தாலும் சரி, அவளுக்கு நீ வாயால தான் பதில் சொல்லிருக்கணும். இப்படி கையெல்லாம் நீட்டிருக்க கூடாதுப்பா. இது ரொம்ப தப்பு. ரொம்ப நடிக்காதீங்க எல்லாரும். இது நடக்கணும் தானே நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. நடந்துருச்சு, போதுமா? ஏய், வாய முடு. அடிங்க, அடிச்சு கொல்லுங்க. ஏன் கல்யாணி இப்படி எல்லாம் பேசுற? நாங்க யாருமே அப்படி எல்லாம் நினைக்கல. நீங்க நினைச்சீங்களோ இல்லையோ, இந்த வீட்ல இது ஒண்ணுதான் எனக்கு நடக்கல. அதுவும் நடந்துருச்சு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். எனக்கு என் புள்ள வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். கல்யாணி, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அருள் மேல எங்களுக்கு எல்லாம் அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? அவன் மேல உங்களுக்கு உண்மையாவே அக்கறை இருந்துச்சுன்னா, கல்யாணம்னு முடிவு பண்ணும்போது ஜாதகம்னு ஒண்ணு பாக்கணும்ல. அத பாத்தீங்களா? சித்தி, அப்பா அருளுக்கு நந்தினிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வானதிக்கும் தான் ஜாதகம் பார்க்கல. உங்களுக்கு பாக்கலன்னா அது உங்க பெத்தவங்க இஷ்டம். அத அவங்க கிட்ட கேளு. ஆனா எங்க புள்ளைக்கு எங்க இஷ்டப்படிதான் கல்யாணம் நடக்கும். என் பிள்ளையோட தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் தான் அந்த நந்தினி பொருத்தம் இல்ல. ஜாதகத்திலேயாவது பொருத்தம் இருக்கான்னு பாக்கணும்ல. அதுவும் பாக்கலன்னா என்ன அர்த்தம்? ஏய் கல்யாணி, மா, நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். ஏய், அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில ஜாதகம் பார்க்கணும்னு சொல்றியா? இங்க பாரு, பிரச்சனை பண்ணாம மரியாதையா உள்ள போ சொல்லிட்டேன். இரு குணசேகரா, கல்யாணி சொல்றதுல தப்பே இல்ல. பெத்த பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ண நினைக்கல, எந்த தப்பும் இல்ல. நீ ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து நாளைக்கே வர சொல்லு. அக்கா, ஒரு நல்ல ஜோசியர் இருக்காரு, நான் வேணா போய். அப்பா சாமி, உனக்கு புண்ணியமா போச்சு. இப்பவே போய் கையோட கூட்டிட்டு வா. அதான் சொல்லிட்டாங்கல்ல, போ. எங்க மாமா, எங்க போற? சொல்றேன் வரேன். எங்க போறாரு? டேய், மாமா எங்க அவசரமா போறாரு? பெரியப்பா வேற பாதையிலே போறாரு. இவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. என்னாச்சு? கரிகாலா, அவனை கூட்டிட்டு பா. வா. டேய், என்னடா ஆச்சு? நீ எதுவும் பேசாமடா. நான் என்ன ஆச்சுன்னு சொல்றா? கரிகாலன் வானதியோட ஜாதகம் பரமசிவன் பார்வதி ஜாதகம் மாதிரி பிரமாதமா பொருந்தி இருக்கு. கடவுளே, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா இருப்பாங்க. அருள் நந்தினி ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் முக்கியமான பொருத்தங்கள் எதுவுமே இல்ல. இது ரெண்டுமே பொருந்தாத ஜாதகம். இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்காது. இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா? அம்மா,
பரிகாரத்தால தோஷத்தோட தன்மையை குறைக்கலாம், ஆனா தோஷத்தையே நீக்கிட முடியாது. பரிகாரம் பண்ணி விதியை மாத்திர முடியுமா? நம்ம செய்யற பரிகாரம் இந்த ஜாதக கட்டங்களை மாத்திராது. வேணா கடவுள்கிட்ட போய் உங்க விருப்பத்தை சொல்லுங்க. கடவுளோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா இந்த 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு. யோ, இதெல்லாம் உன்னை கேட்டாங்களா? அதான் பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லிட்டல்ல, அத சொல்லிட்டு போக வேண்டியது தானே. தேவையில்லாம கடவுளை பாருங்க, பரிகாரம் பண்ணுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டம்மா. இதுக்கு மேல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. கடவுளை நம்புங்க. நான் கிளம்புறேன், வரேங்க. சரிங்க. வரேங்கய்யா. சரி வாங்க. வரேம்மா. வாங்க. வரேங்க. ஜோசியர் ஐயா, சொல்லுங்க ஐயா. உங்களை வீரையன் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தான்னு தெரியல, ஆனா பணத்துக்காக நீங்க ஆசைப்பட்டு எங்க வீட்டு பிள்ளைங்களோட ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பணத்தை பிடிங்க. உள்ள வந்து உண்மையிலேயே எல்லா பொருத்தமும் இருக்குன்னு வந்து சொல்லுங்க. இந்த பணத்தை கொடுத்து பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை பொருத்தி வச்சிட முடியுமா? இந்த பணத்தால வானத்தில் உள்ள கிரக நிலைகளை மாத்தி அமைக்க முடியுமா? இந்த காகிதத்தால உங்களை என்னைய வேணா ஆட்டி படைக்க முடியும், ஆனா அந்த கடவுள் முடிவை ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லையா, நான் என்ன சொல்ல வரேன்னா. இல்லங்கய்யா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அந்த பணத்தை முதல்ல உங்க பாக்கெட்ல வைங்க. இத பாருங்க, நான் உள்ளத உள்ளபடிதான் சொல்லியிருக்கேன். அதை மாத்துறதுக்கு உங்களாலேயும் முடியாது, என்னாலேயும் முடியாது. நீங்க ஒரு கணக்கு போட்டா கடவுள் ஒரு கணக்கு போடுறாரு. உங்களுக்கு குலதெய்வம் யாரு? முனீஸ்வரர்யா. ஓடுங்க ஓடுங்க, போய் அந்த ஐயா கால்ல உங்க புள்ள ஜாதகத்தையும் அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் வைங்க. அவரு பொருத்தி கொடுக்கணும்னு நினைச்சா பொருத்தி கொடுப்பாரு. அந்த ஆண்டவனை மீறின சக்தி என்ன இருக்கு? நீங்க சொல்றது சரிதான்யா, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்டுல சில பேருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அதனாலதான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களான்னு நான் கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். யாரு கண்டா? ஆண்டவன் அவங்க மூலமா கூட அவர் விருப்பத்தை நிறைவேற்றிக்கலாம். நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலையே. புரியும் புரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த முனீஸ்வரரே உங்களுக்கு புரிய வைப்பாரு. ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எது நடந்ததோ அது அவனோட முடிவு, அதை அப்படியே ஏத்துக்கங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சரிங்கய்யா, நான் வரேன். பார்க்கிறதுக்கு ஜோசியர் மாதிரி தான் இருக்கு, ஆனா பேசுறத பார்த்தா ஞானி மாதிரி இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.